கீரை இருக்கா அப்போ இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பருப்பு கீரை நான் எடுத்திருக்கேன். கீரை நல்லா அலசி குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் இல்லாட்டி ஒரு 15 பல் போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு, பழுத்த தக்காளியை ஒரு தக்காளியும் 2 வரமிளகாவும் சேர்த்து கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. கீரை நல்லா ஓரளவுக்கு மசிகிற அளவுக்கு விசில் விட்டுருங்க. 5 விசில் நான் விட்டேன், எனக்கு அது போதுமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கீரையை ஃபில்ட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக 1-2 கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சோத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்ற அளவுக்கு கீரை கடைசி ரெடி ஆயிரும். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு நம்ம குடித்தோம்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு அது கீரை போதும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு தாளித்து அதில் ஊற்றி பிரட்டி விட்டு சோத்தில் அடித்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை